தமிழ்நாட்டை தனித்தீவாக மாற்ற தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள் கோரிக்கை. நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு, எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். I need money. നമസ്കാരം. പ്രധാന വാർത്തകൾ. മേക്കപ്പ് ഇല്ലാതെ കണ്ട നാട്ടുകാർ ചിമ്പാൻസിയാണെന്ന് കരുതി മൃഗശാലയിൽ ഏൽപ്പിച്ചു. ഇതെന്താ ചേട്ടാ ഇവിടെ വാഴ നടുന്നേ? നാട്ടിൽ ഞാൻ 2 വാഴ നട്ടതാ, പക്ഷെ അത് രണ്ടും കൊലച്ചില്ല. ഇനി ഇവിടെ നോക്കട്ടെ. ഞാൻ അരുൺ, ഇൻസ്റ്റാ കമന്റ് എക്സ്പേർട്ട് ആണ്. ഞാൻ രാഹുൽ, ഫുഡ് ടെസ്റ്റർ ആണ്. വീട്ടിൽ 3 നേരം ഫുഡ് ടെസ്റ്റ് ചെയ്യുന്നത് ഞാനാണ്. അച്ഛൻ നട്ട വാഴകൾ ഞങ്ങൾ തന്നെയാണ്. இந்த ஏஐ அப்படின்றது ஹலாலா ஹராமா? ஹராம் அப்படின்னு சொல்கிறது வந்து அறிவுக்கு உகந்தது அல்ல. நம்மள்ட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, செல் இருக்குது, வச்சு குரானும் பார்க்க முடியும், ஆபாசமும் பார்க்க முடியும். இப்போ செல்ல ஹராம்னு சொல்ல முடியுமா, ஹலால்னு சொல்ல முடியும்? துப்பாக்கி ஹலாலா ஹராமா? ஹராம்னா தவறு தான். இல்லை, எப்படி தவறாக முடியும்? அது நல்லதும் செய்யும்ல சில நேரத்தில். இல்லை, அது உபகரணம். கத்தி ஹலாலா ஹராமா? இப்படி நீங்கள் எதையுமே வந்து இப்படி கேட்ட முடியாது. இல்லை, நிறைய ஹராம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால கேட்குறேன். பயன்படுத்துவதில் இருக்கிறது. ஹராம்னு அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு உருவத்தை போல இன்னொரு உருவத்தை சித்தரிப்பது, ஒரு விஷயத்தை ஒரிஜினல்ல இருந்து ஒரு சாயல் இருக்குல்ல, அந்த சாயலை பொய்யாக்குவது, இது எல்லாமே வந்து கூடாது அப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்படுத்தக்கூடியது. இல்லை, குழப்பம் ஏற்படுத்துதான் இதுக்கு காரணம் இந்த ஏஐ. ஸோ இது வந்து ஹராம் அப்படின்றாங்க. இல்லை, ஏஐ முழுமையாக ஹராம் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. முழுமையாக இல்லை, பயன்படுத்துவதில் நிறைய விஷயங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, விஷுவல், ஆடியோ, டப்பிங்கு, இந்த மாதிரி. இது வந்து முழுக்க இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வேற. இப்போ டிக்டாக் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு இல்லையா? ஒருவேளை ஏன் டிக்டாக் தடை செஞ்சாங்க அப்படின்னா, அதில் குழப்பங்கள் அதிகமாக வருகிறது, அதனால பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறனால டிக்டாக் தடை செஞ்சாங்க. ஒருவேளை ஏஐயில் பின்னால மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களே தடை பண்ணிடுவாங்க. மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருந்தால் அது தவறு தான். அதே அது நல்லது செய்கிற போது